என்னுடைய கேள்வி இங்கே என்னென்னா, இது மாதிரி பல நீதிமன்றங்கள் வாரண்ட் இஷ்யூ பண்ணி நிறைய பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஏன்னா இது நார்மலாக இது மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அடுத்த ஹியரிங்க்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரீகால் பண்ணுவாங்க. அது ஏன் இவ்வளவு மும்முரம் இதற்கு காண்பித்தார்கள் அப்படின்றதான் கேள்வி. அப்போ சவுக்கு சங்கர் என்றால் நீங்கள் இவ்வளவு வேகத்தை காண்பிப்பீர்களா அப்படின்றதான் கேள்வி. சிறையில் சில வஸ்துக்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. அவர் வந்து இந்த திருமணிட்டு கொள்வார், அதுக்கான உபகரணங்கள் இருக்குது. நாமக்கட்டியோ இல்லை இந்த ஸ்ரீசூர்ணத்துக்கான பொடியோ குங்கும பொடியோ இதெல்லாம் அங்கே உள்ள அனுமதிப்பாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. பட் இவருடைய பிரச்சனை என்னென்னா, அது இல்லைன்னா இவர் குளிச்சுட்டு அதை தரித்து கொண்டு தான் அதுக்கப்புறம் அவர் இதையெல்லாம் அவர் வேலையெல்லாம் அவர் செய்ய முடியுன்ற ஒரு நிலையில் அவர் வந்து சாப்பிடாம கூட இருக்கார். பஞ்சகச்ச வேட்டி தான் அணிவார். சரியா? இதை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே நீங்கள் பேண்ட் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், கைலி கட்டலாம், வேட்டி உங்களுக்கு அளவு கிடையாது சிறைக்குள்ளே. நான் இருந்த செல்லுலேயே பார்த்தீங்கன்னாக்கா சிறைக்குள்ளே ஒரு 6-7 முஸ்லீம் நபர்கள் இருந்தாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5 முறை தொழுகை செய்வார்கள். தனியாக அவங்க போய் தொழுகை செய்வதற்கு நாங்கள் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டோம். அப்படிங்கும்போது இந்த குல்லா மாட்டிக்கிட்டு தான் அவங்க சடங்குகளை செய்வார்கள். இந்த குல்லாலாம் அளவுடே கிடையாது சிறைக்குள்ளே. தளர்வு கொடுத்தா நீங்கள் அளவு பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் கைலி தான் கட்டணும்னு நீங்கள் எப்படி ரூல் கொண்டு வந்தீங்க? வேட்டி கட்டினா என்ன? தமிழர்களுடைய பாரம்பரியமான உடை தானே வேட்டி. இந்த வேட்டி கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேட்டியை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் கைலியை மட்டும் தான் அனுமதிப்பேன்னு எப்படி கொண்டு வந்தீங்க? ஈழம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை குறித்தும் சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். நேற்றே வந்து கிஷோர் அவர்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தீங்க. என்னன்னா, சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு விடுதலை ஆயிடுவார் அப்படின்னு. பட் ஆகலை, கணிப்பு எங்கே மிஸ் ஆனிச்சு, வந்த தகவல் தப்பா? இல்லை, நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் தாங்க ப்ரொசீஜர். அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த ஒருத்தர் பெயில் வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த பிணை பார்த்தீங்கன்னாக்க அந்த பிணைக்கு சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் போடலாம். அப்படி போட்டிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை சில மாதங்களுக்கு அப்புறம் இல்லை சில வாரங்களுக்கு அப்புறம் அதை தளர்த்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹியரிங்க்கு மட்டும் வரணும். எப்பொழுதெல்லாம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அப்படி ஆஜரானதுக்கு அப்புறம் அடுத்த டேட்டு கொடுப்பாங்க, இல்லை அந்த விசாரணை அதன் போக்கில் போகும். சப்போஸ் நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா, நீங்கள் ஆஜராக முடியவில்லை அப்படின்ற காரணங்களை குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷனை போடும்பொழுது தொடர்ந்து நீங்கள் 3 இல்லை 4 ஹியரிங்க்கோ நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே வந்து பிடி வாரண்ட்னு போடுவாங்க. அது பிடி வாரண்ட்டுன்றாங்க. அது பிடி வாரண்ட் கிடையாது, அது பிடி வாரண்ட். என்னென்னா போலீஸ் டிரான்சிட் வாரண்ட். காவல்துறைக்கு உத்தரவு நீதிமன்றம் பிறப்பிக்கும். என்னென்னா, இவரை நீங்கள் பிடித்து இங்கே கொண்டு வந்து அழைத்து வாருங்கள் நீதிமன்றத்திற்கு. அழைத்து வந்ததுக்கப்புறம் நீதிபதி அங்கே ஒரு ஜாமீனுக்காக ரீகால் பண்ணுவாங்க. அதாவது இந்த வாரண்ட்டை NBW நான் பெயிலபிள் வாரண்ட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், திரும்ப பெறுங்கள் அப்படின்னு பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன் போட்ட உடனே ரீகால் பண்ணிவிட்டு வாங்க உடனே. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் அது நீதிபதியோடைய முடிவு. நீதிபதி வந்து இல்லை ஒரு நாள் நீ ஜெயிலில் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. நார்மலாக இந்த மாதிரி நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி போன உடனே நீதிபதி பார்த்துட்டு சரி ஓகே ரீகால் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. கேட்பாங்க, ஏன் வரல, ஏன் கோர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு, சரி இனிமேல் வரணும் எல்லா ஹியரிங்க்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. ஓகே, அப்போ இந்த முறை வந்து சவுக்கு சங்கர் கை செஞ்சது வந்து நீதிபதி அவர்களுடைய வார்த்தையின் பேரில் தான். ஆனால் என்னுடைய கேள்வி இங்கே என்னென்னா, இது மாதிரி பல நீதிமன்றங்கள் வாரண்ட் இஷ்யூ பண்ணி நிறைய பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். யாரை சொல்கிறீங்க? நக்கீரன் கோபால், இது மாதிரி நிறைய பேர். ஏன்னா இது நார்மலாக இது மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அடுத்த ஹியரிங்க்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரீகால் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் ப்ரொசீஜர். அது ஏன் இவ்வளவு மும்முரம் இதற்கு காண்பித்தார்கள் அப்படின்றதான் கேள்வி. அப்போ சவுக்கு சங்கர் என்றால் நீங்கள் இவ்வளவு வேகத்தை காண்பிப்பீர்களா அப்படின்றதான் கேள்வி. இல்லை, நம்ம நக்கீரன் கோபாலுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் மூத்த ஊடகவியலாளர், இவர் வந்து ஒரு சட்டத்தின் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். நீ புலனாய்வு புலியாரு, கொட்டையெடுக்காத புலியாரு, கொட்டையெடுத்த புலியாரு, இல்லை நீ வந்து நக்கீரன் கோபாலாரு, மஞ்சப்பத்திரிகை நக்கீரன் கோபாலாரு, அது மேட்ரு கிடையாது. நீ சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். சரியா? உன் மேலே வாரண்ட்டு உன்னை மட்டும் பாஞ்சின் வந்து கைது பண்ணியிருக்காங்க, இவரை கைது பண்ணல. ஏன் பண்ணல?
இதுக்கு திமுக தான் காரணம் சொல்ல போறீங்களா? அது திமுக தான் பதில் சொல்லணும். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? அப்புறம் சார் இது நீங்களே சொல்லிட்டீங்க நீதிபதியோடைய தனிப்பட்ட வார்த்தை அப்படின்னு. நீதிபதி வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாருங்க. அதை அமல்படுத்தியது யாரு? அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது யாரு? காவல்துறை. அப்ப காவல்துறை இந்த வேகத்தை சங்கருக்கு காண்பிக்கிறது, ஏன் நக்கீரன் கோபாலுக்கு காண்பிக்கல? இவ்வளவுதான் கேள்வி. சங்கருக்கு காட்டுறீங்களா அந்த வேகத்தை? ஓகே, அது சங்கரும் மறுக்க போறது இல்லை, அவர் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? அது உள்ள போற டாடா பாய் வேற என்ன பண்ண முடியும்? நீ ஒரு வாட்டி பண்ணா நடக்கும், 2வது வாட்டி பண்ணா நடக்கும், 3வது வாட்டி, 4வது வாட்டி, 5வது வாட்டி. அப்போ சங்கருக்கு காண்பிக்கக்கூடிய வேகத்தை நீ ஏன் இவருக்கு காண்பிக்கல? காவல்துறை தான் கேட்கணும். ரைட். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை சவுக்கு சங்கருடைய விஷயத்துல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சங்கருடைய இதில் அவங்க ரீகால் பண்ணிடுவாங்க. ரீகால் பண்ணால் அவர் வெளில வந்துட வேண்டியது. ஐ திங்க் 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம், அதுக்கு மேலே அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரொவைடட் காவல்துறை வேறு எதுவும் புதிய வழக்கு எதுவும் பதிவு பண்ணி புதிய அட்வென்ச்சர் எதுவும் இறங்காமல் இருக்கிற வரைக்கும் அவர் 2 நாள் வெளில வந்து முகாந்தாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்பி எனக்கு எப்படி தெரியும் காவல்துறை என்ன செய்வாங்கன்னு நாம் கணிக்க முடியுமா? அவங்க என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு சூழல் தான் நீங்கள் இருக்கு. உங்களுக்கு அனுபவம் இருக்கு நிறைய, அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் என்னால் கணிக்க முடியாதுன்றேன். அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால தான் நான் சொல்கிறேன். என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீ காவல்துறை எதை வேண்டாம் செய்யலாம்ன்ற சூழல் தானே இன்னைக்கு இருக்கு. அதான் காவல்துறை எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற சூழல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரங்கராஜன் நரசிம்மன் குறித்து ஒரு தகவல் ஒன்று நீங்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு எதுவும் ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது சிறைக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சரியா? உடைகள் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்குது, உணவு சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சிறை நேரம் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த 3 கட்டுப்பாடுகளும் சிறையில் எப்பவுமே இருக்கும். சரியா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சிறையில் சில வஸ்துக்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது, நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா அவர் இந்த திருமண் இட்டுக்கொள்வார். அந்த ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொள்ளணும், திருமண் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீசூர்ணம்னு சொல்லுவோம். அதை இட்டுக்கொள்வது அப்படின்றதற்கு அதுக்கான உபகரணங்கள் இருக்குது. இப்போ அந்த நாமக்கட்டியோ இல்லை அந்த ஸ்ரீசூர்ணத்துக்கான பொடியோ குங்கும பொடியோ இதெல்லாம் அங்கே உள்ள அனுமதிப்பாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னா, அந்த பொருளில் ஏதாவது யாராவது எடுத்துகிட்டு போய் எதையாவது உட்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் அது காவல்துறை சிறை அதிகாரிகள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும் அப்படின்றதால அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இவருடைய பிரச்சனை என்னன்னா, அது இல்லைன்னா இவர் குளிச்சுட்டு அதை தரித்து கொண்டு தான் அதுக்கப்புறம் அவர் மற்ற இதையெல்லாம் அவர் வேலையெல்லாம் அவர் செய்ய முடியுன்ற ஒரு நிலையில் அவர் சாப்பிடாம கூட இருக்கார். அதுதான் அவருடைய தவறு தானே. காவல்துறை சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க சிறைக்குள்ள அப்படின்னா, அப்போ எல்லா சிறை ஆட்களுக்கும் ஒரே நீதி தானே. சில சமயம் விதிகளை தளர்த்தக்கூடிய சூழலும் இருக்குது. அது காவல்துறையோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு உடனே கொண்டு போய் இதை கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது மருத்துவ உபகரணங்களோ இல்லை இந்த மாதிரி ரிலீஜியஸ் இஷ்யூஸ் வரும்போது ஒரு சில தளர்வுகளை கொடுப்பதற்கான ஸ்கோப் அந்த இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளுக்கு இருக்கு. அதனால தான் வேண்டுதலாக வைக்கிறோம். இல்லைங்க, இதுல இதாயிட போகுது. ரிலீஜியஸ்ல இது எப்படி உள்ள ரிலீஜியஸ் வந்ததுன்னு கேட்குறேன். நாமும் விடல, ஏன் ஒரு நாள் பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்க குற்றம் செய்தீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு கொண்டு போய் உள்ள சிறைக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா, சிறைக்குள்ள நான் இருந்த செல்லிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சிறைக்குள்ள ஒரு 6-7 முஸ்லீம் நபர்கள் இருந்தாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5 முறை தொழுகை செய்வார்கள். தனியாக அவங்க போய் தொழுகை செய்வதற்கு நாங்கள் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டோம். அவங்களுடைய சம்பிரதாயத்தை சடங்குகளே அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்படின்போது இந்த குல்லா மாட்டிக்கிட்டு தான் அவங்க சடங்குகளை செய்வார்கள். இந்த குல்லாலாம் அளவுடே கிடையாது சிறைக்குள்ளே. தளர்வு கொடுத்தா நீங்கள் அளவு பண்ணுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க நாம கட்டிட்டு அதை கலந்து கொடுத்துருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அதனாலதான் சொல்றேன், அப்போ அந்த அச்சம் காவல் அதிகாரிகளுக்கு இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஒருதலை பட்சமா நம்ம எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாது. அதுதான் அப்ப நான் என்ன சொல்றேன் அதிகாரிகள்கிட்டனா, இதை நீங்க செக் பண்ணி அவருக்கு அலோவ் பண்ணலாமே. அவர் ஒன்றும் அவரை மயத்து கொள்ள போறது இல்லையே. நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த அபாயம் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கிறது ஓகே. இந்த தளர்வை நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன் இவருக்கு. அதே மாதிரி அவர் அந்த பஞ்சகச்ச வேட்டி தான் அணிவார். சரியா? இதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே நீங்கள் பேண்ட் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், கைலி கட்டலாம், வேட்டி உங்களுக்கு அளவுடு கிடையாது சிறைக்குள்ளே.
சரி, அது எப்போதுமே கிடையாது, அது இவருக்கு மட்டும் கிடையாது. எப்போதுமே கிடையாது, எப்போதுமே கிடையாது. எப்போதுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், தளர்வு இதையாவது கொஞ்சம் தளர்ந்து அவருடைய அவர் கையில் கட்ட முடியுமா? எப்போதுமே கிடையாது அப்படின்னா அவருக்கு மட்டும் நம்ம என்ன விஐபி பாஸா கொடுக்க முடியும்? இல்லைங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. நான் சிறையில் நேரடியாக பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு அந்த தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. சரியா? இல்லங்க, நம்மளால ஒரு விஷயம் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு, விதிமுறைகள் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை ஆதாரம் இல்லாம ஏங்க நேரடி சாட்சி நான் சொல்றேன். நான் சிறையில் இருந்திருக்கேன் 7 மாசம். நான் சொல்றேன் தளர்வுகள் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நீங்க என்ன கேட்குறீங்க? அண்ட் இந்த தளர்வுகளை கொடுப்பதற்கான அதிகாரம் சிறை அதிகாரிகளுக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க அந்த தளர்வுகளை கொடுக்கலாம். சரி, எந்த விதிமுறையுமே நீங்கள் இந்த விதிமுறைகளை நீங்கள் டு த டாட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. ஒரு சில தளர்வுகளை நீங்கள் கொடுக்கலாம்னே இருக்குது. அது அந்த அதிகாரிக்கு உட்பட்டது. அந்த அதிகாரி நினைத்தால் தளர்வுகளை சட்டப்படி, சரி, சட்டத்திற்கு புறம்பா இல்லை, சரி, சட்டப்படி நீங்கள் தளர்வுகளை கொடுக்கலாம். சட்டப்படி கொடுக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம நீதித்துறை அங்கே இருக்க காவல்துறை சட்டப்படி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்ல. ஒரு நாள் நாமம் வச்சுக்கலன்னா கடவுள் கோச்சுக்கு போறாரா? இல்லை, அது அவரும் நம்பிக்கை. இது நம்பிக்கை இல்லை, விவாதம். ஏன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாரு அப்படின்னா நீங்க வேணும்ட்டே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுறீங்க. கிடையாதுங்க, மிரட்டல் தானே. கிடையாதுங்க. ஒரு நாள் என்ன ஆயிடு போகுது, உங்களுக்கு இத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, என்ன வரும் தெரிந்தா நீங்க ஒரு குற்றம் செய்யறீங்க. புரிஞ்சுக்கோ, அது குற்றமே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, அது அவருடைய நம்பிக்கை. அது ஒரு நாளோ 1 மணி நேரமோ அது அவருடைய நம்பிக்கை. சரியா? நீங்க போய் அங்கே தொழுகை பண்றாங்க முஸ்லிம்ஸு. என்னுடைய பிளாக்லேயே தொழுகை பண்ணியிருக்காங்க, என்னுடைய செல்லுலேயே தொழுகை பண்ணியிருக்காங்க தனியாக போயிட்டு. சொன்னாங்களா? இல்லை, ஒரு வேளை நீங்கள் தொழுகை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு என்ன சாமி குத்தம் ஆயிடுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் கோச்சிப்பாரான்னு சொல்ல முடியுமா? அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. கும்புறது வேற, நான் வம்படியா இந்த விஷயத்த பண்ணாதான் நான் அடுத்த சாமி கும்புறதுனா எப்படிங்க? நீங்க திட்டமிட்டு அந்த அரசாங்கத்தையும் தலைகுனி வைக்கிறதுக்கு சிறைக்குள்ள நான் ஒரு அம்மன் படத்தை வச்சு நான் சாமி கும்பிட முடியுமா? முடியாது. அவங்க என்ன அல்லாஹ் படத்தை வச்சு கும்பிடுறாங்களா? இல்லையே. அப்புறம் ஆனா அவங்க தனியா போய் உட்கார்ந்து அவங்க தொழுகிறாங்க. அதான் நீங்க சொல்றீங்க, தனியா போயிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாம பண்றாங்க. நீங்க சொல்றீங்க இங்க தொந்தரவு கொடுக்கறாரு. நான் எப்படி தொந்தரவு கொடுக்கறாரு? இது தொந்தரவு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இது தொந்தரவு கொடுக்கறாரு எப்படி சொல்றீங்க? 4 மணிக்கு எழுந்து பண்றாங்க தொழுகை, தண்ணியே கொடுக்கல, சாப்பாடு சாப்பிடலன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்? அதுதாங்க நான் சொல்றேன். அது அவர் கண்டிப்பா அதை அவர் தளர்த்தணும், அவரும் தளர்த்தணும். சரியா? ஆனா அதே சமயத்துல நான் கேட்கறது, நீங்க சொல்றீங்க இல்லையா யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னு. 4 மணிக்கு எழுந்து தொழுகை பண்ணுவாங்க தெரியுமா? 10 பேருக்கு வந்து தொழுகை பண்ணுறாங்க 4 மணிக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இருக்காதா? பக்கத்தில் இருக்கிறது நீங்கள்? எனக்கு இருக்காது, ஏன்னா நான் உள்ளே போனது. நீங்கள் அந்த ரூமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரூமு இப்படி ஒரு 40க்கு 40 ரூம்னு வைங்க, இல்லை 30க்கு 40 ரூம்னு வைங்க. அந்த ரூமில் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கும். இதில் ஒரு 5-7 பேர் போய் தொழுகை பண்ணுறாங்க. எப்போ? காலையில் 4 மணிக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க தான் செய்யும். நாம் அதை கண்டுக்கிறது இல்லையே. அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க பண்ணிட்டு போட்டோம்னு நம்ம இருக்கோம். சரியா? அடுத்தது நீங்கள் கைலி தான் கட்டணும்னு நீங்கள் எப்படி ரூல் கொண்டு வந்தீங்க? வேட்டி கட்டினா என்ன? தமிழர்களுடைய பாரம்பரியமான உடை தானே வேட்டி. இது வேட்டி கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேட்டியை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் கைலியை மட்டும் தான் அனுமதிப்பேன் எப்படி கொண்டு வந்தீங்க? கூடாதுன்னு சொல்லல, ஏதோ ஒரு ஆடையை போட்டுக்கோங்கன்னு. அடுத்தது அதையும் சொல்லுவீங்க, என்ன பிரச்சனை? இல்லைங்க, எந்த ஆடையை அணிய வேண்டும் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? சிறைக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குல்ல. ஏன் கைலி எப்படி வந்து நம்பிக்கைக்காக நம்மளுடைய விதிமுறையை மாற்ற முடியுமா? கைலிக்கும் வேட்டிக்கும் என்ன வித்தியாசம்? நான் மறுபடியும் கேட்கிறேன், கைலிக்கும் வேட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு? நிறையவே இருக்கு. என்ன? இது கிழிஞ்சிருக்காது, கிழியாம இருக்கு. என்னது இது? வேட்டி பாதுகாப்பா இருக்கணும் அவங்க யோசிக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேட்டியே கொடுக்கறது இல்ல, கைலியே கொடுக்குறாங்க. வேட்டியில என்ன பாதுகாப்பு இல்ல, கைலியில என்ன பாதுகாப்பு? நான் கேட்கிறேன், கைலிய கட்ட மாட்டேன்றாரு. அவரோட இஷ்டம். உங்க இஷ்டத்துக்கு சிறையுடைய விதியை மாற்ற முடியாது. அங்க இருக்க காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோம். எந்த அடிப்படையில காவல்துறையை அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வராங்க? நம்மளோட கேள்வி, நீங்க கைலியை ஏன்பா கைலி அனுமதிக்கிறல, வேட்டி ஏன்பா அனுமதிக்க மாட்டேங்கிற? இது சொல்லுங்க. நீ கைலி தான் கட்டணும், வேட்டி அனுமதி இல்லை. ஏன் வேட்டி அனுமதி இல்லை? ஏன் அனுமதிக்கணும்? ஏன் கைலி அனுமதிச்சிங்க? அதான் சொல்றேன், காவல்துறை அதிகாரிகள் அவங்க சேஃப்டிக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்க முடியும். கைலி எப்படி சேஃபர் தன் வேட்டி? அதை நம்ம காவல்துறை அதிகாரிகள் தான் கேட்க முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். அப்படி எதுவுமே லாஜிக்கே கிடையாது. ஏன்னா கையில தூக்குல தொங்கினவன் நிறைய பேர் இருக்கான் இதே சிறையில. வேட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிருக்கும், கையில கட் பண்ண வேணாம், டைரக்டா கட்ட. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பெண்கள் சிறையில சேலையே கட்டக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. ஆமாங்க, அவங்களும் தொங்கலாமே சேலையில.
இல்ல இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, உங்களுடைய மத நம்பிக்கைக்காக விதிமுறையை நீங்க தளர்த்த சொல்றீங்க. வேட்டி என்பது மத நம்பிக்கை இல்லைங்க, வேட்டி என்பது தமிழர்களுடைய பண்பாடு. ஓகேங்க, குற்றம் செஞ்சு உள்ள போயிருக்கீங்க, உங்களுக்கு நீதிமன்றம் உள்ள உட்கார வச்சிருக்குன்னா அது நீதிமன்றத்துடைய சில விஷயம் செய்து உள்ள போகல. சரி, குற்றம் செய்யல, குற்றம் சாட்டப்பட்டு உள்ள போயிருக்காங்க. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க தண்டனை கைதிகளுக்கும் விசாரணை கைதிகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. விசாரணை கைதிகளுக்கு தண்டனை கைதிகளுக்கான ட்ரெஸ்ஸிங் கோட் கிடையாது. தண்டனை கைதிகளில் ஆயுள் கைதிகள், அதுவும் கடுங்காவல் தண்டனை, இந்த மாதிரியான கைதிகளுக்கு தான் சிவில், அதாவது ட்ரெஸ்ஸு ஜெயில் யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. இதை போடலாம். இன்ஃபேக்ட் பரப்பநகராரால் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. திருமதி சசிகலா அவர்கள் அங்கே February 15 அவங்க போகிறாங்க. பெங்களூருக்கு போன உடனே அவங்க 2 நாள் சிறையுடைய சேலையை தான் அணிந்திருந்தாங்க. அவங்க கொடுப்பாங்க ஒரு உடை. எதுக்குன்னு கேட்டோம். அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கடுங்காவல் தண்டனை கைதி கிடையாது. அவங்க சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு 2 இருக்குது. சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்றது சாதாரண தண்டனை கைதி. சாதாரண தண்டனை கைதி வீட்டில் நீங்கள் அணியக்கூடிய உடைகளை நீங்கள் அங்கே அணியலாம். சரியா? அப்போது நீங்கள் எதுக்கு இது அணியிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அவங்க உடனே என்ன சொன்னாங்க, இல்லைப்பா இதுதான் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கர்நாடகா, ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு மேனுவல் ரூல் இருக்கும். கர்நாடகாவுக்கு ஒரு சிறை விதிகள் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறை விதிகள் இருக்கும். கர்நாடகா ஜெயில் மேனுவல் ரூல் எடுத்து கொடுத்து இதை பாருங்கம்மா இதில் இருக்குது, நீங்கள் வந்து சாதாரண உடைகளை நீங்கள் அணியலாம் அப்படின்னு நாங்கள் எடுத்து சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அணிய ஆரம்பித்தாங்க. இது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன் இதேன்னா, இங்கே வேட்டியை அனுமதிப்பதற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? இப்போ அவருடைய குறைந்தபட்ச கோரிக்கை தானே அது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சவர், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவர். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது வேஷ்டி கட்டிட்டு போனாரா? அவர் வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே வேலை செய்யும் போது வேட்டி கட்டிட்டு போய் அங்கே வேலைக்காரங்க. அவர் வெளிநாட்டில் என்ன வேணா போட்டுக்கிட்டோம். சரியா? இன்னைக்கு அவர் இதை விரும்புறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்க விரும்பலாம். நீங்க வெளில வந்துட்டு விரும்பிக்கோங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னா உங்க சௌரியத்துக்கு எல்லாம் பண்றது சிறை உங்களுக்கு ஒன்றும். என்னுடைய கேள்வி, நீங்கள் கைலியை அனுமதிக்கும் போது வேட்டியை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் என்னோட கேள்வி. என் கேள்வி, தமிழர்களுக்கு எதிரானவர்களா நீங்கள்? புரியல. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்போ வேற மாதிரி கொண்டு போறீங்க. சிறைங்கிறத எல்லாருக்கும், அங்க தமிழர் இருப்பான், தெலுங்கு இருப்பான், எல்லாமே தமிழோட உடைய அனுமதி. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது தமிழனுடைய உடைய அனுமதி. ஆமா, கௌரவ குறைச்சல் இருக்கட்டும். ஆமான்றாரு அவரு. என்ன இப்போ எனக்கு வேணான்ற அதுக்கெல்லாம் சிறை வந்து உங்களுக்கு ஜால்ரா போட கொடுத்துருக்காங்களே. ட்ராக்ஸ் மாட்டிட்டு செந்தில் பாலாஜி ரவுண்ட்ஸ் வந்தாரு. ட்ராக்ஸ் போட சொல்லியிருக்காங்க, போட சொல்லுங்க. வரேன். நான் என்ன கேட்கறேன்னா, செந்தில் பாலாஜி ட்ராக்ஸ் மாட்டிக்கிட்டு ரவுண்ட்ஸ் வரதுக்கு சிறை விதிகள் அனுமதிக்குதா? சரி, நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியாது. நான் பார்த்ததுனால சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி பார்க்கல. நான் சிறையில் இருந்தபோது செந்தில் பாலாஜி அங்கே இல்லை. ஆனால் நான் சிறையில் இருந்த பொழுது நிறைய விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க. அப்பொழுதெல்லாம் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் அப்படின்றதை நான் பார்க்குறேன். நான் அந்த விஐபிஸுக்கான சலுகைகளை கொடுங்கன்னு கூட நான் கேட்கல. குறைந்தபட்ச மனிதாபிமானத்துடன் இதை அனுமதிக்கலாமே, இவ்வளோதான் நான் கேட்குறேன். வேற என்ன அவர் என்ன அந்த மனுஷன் வேறு ஏதாவது கேட்டார் அவங்கள? எனக்கு தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய விஐபிஸ் கேட்ட நிறைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்காங்க. அவர் அதெல்லாம் கேட்கல. நான் பஞ்சகச்சம் கட்டுவேன், அந்த வேட்டி அலோவ் பண்ணுங்க, வேலை அங்கவஸ்திரம் மட்டும் தான் போட்டுப்பேன், நான் சட்டை போட மாட்டேன், அது மட்டும் தான் போட்டுப்பேன். 2வது எனக்கு ஸ்ரீசூர்ணத்துக்கு அந்த இதை மட்டும் அலோவ் பண்ணுங்க. இவ்வளோ தானே கேட்குறாரு, வேற எதையுமே கேட்கலையே உங்கள்கிட்ட. அவரோட நிலைமை என்னவா இருக்குது? இப்போ தண்ணி குடிச்சாரா? காலையில் சாப்பிட்டாரா? அவர் எனக்கு தெரிந்து, எனக்கு வந்து அவரை இன்று காலை சந்திச்சிருக்காங்க யாரோ. அவங்க சந்தித்தவங்க சொன்னது தண்ணி குடிக்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த சடங்குலாம் படாமல் அவர் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு இருக்காருன்ட்டு. அப்படி வீம்புக்கு அவர் இருப்பதும் தவறு. சரியா? ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இருப்பது சிறை. அதைத்தான் நான் சொல்ல வரோம். சரியா? நீங்கள் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். நான் அவரையும் வந்து சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு வழி கிடையாது. நீங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ நான் சிறையில் 7 மாதம் இருந்தேன். ஏன்னா ஐ எம் நெவர் அக்கஸ்டம் டு இந்தியன் டாய்லெட். நான் இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணதே கிடையாது. வேறு வழியே கிடையாது. நான் யூஸ் பண்ணாத நான் எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதையெல்லாம் விட ஒருபடி மேலே
நான் என்னுடைய பெட்ரூமில் இருக்க வாஷ் பேஷன்லேயும் நான் கையை வாஷ் பண்ண மாட்டேன். அந்த சாப்பிட்டுட்டு கையை வாஷ் பண்ண மாட்டேன். கையை வாஷ் பண்ணுறதுன்றது தனி சிங்க் இருக்கும் என் வீட்டில், அந்த சிங்கில் தான் நான் வாஷ் பண்ணுவேன். இப்படி தான் என்னோடய பழக்கம். எங்கள் அம்மாவே வந்து அந்த டீ கிளாஸையோ ஏதோ ஒரு கிளாஸையோ அந்த டாய்லெட் சிங்கில் வாஷ் பண்ணாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் திட்டுவேன். அப்படி இருக்கக்கூடிய நான் அங்கே 40 பேர் 50 பேர் பாத்ரூம் போகிற இடத்துல தான் எந்த டீயும் கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும். சிறைனா அப்படிதான் இருக்கும். அதான் சொல்றேன், கிஷோர் கேசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் எதுக்கு ரங்கராஜ நரசிம்மனுக்கு இல்லைங்க தான் கேள்வி. ஏங்க அவர் முதல் முறை சிறைக்கு போறாரு, ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் அப்படி இருக்குன்றீங்க. அப்படி இல்ல, போனா ஏன் அவர் திருப்பி திருப்பி போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஜென்ரலா போக பழகணும்னா என்ன நீங்க பேச வரீங்க? நீங்க இந்த மாதிரி முறை அவர் போனதே தப்புன்றேங்க. நான் அவர் போயிருக்கவே கூடாதுன்றேன். நான் புரிஞ்சுதா? யாருக்குமே அது வரக்கூடாது. என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் நான். சரியா? அப்படின்னும் பொழுது அவர் அதையெல்லாம் அனுமதிக்க வேண்டுமா அப்படின்னு யோசிக்க, என்ன தப்பு பண்ணிட்டாரு? அப்படி என்னையா உங்களுக்கு இது பண்ணிட்டாரு அவரு? அது நீங்க எதிராக கருத்து சொல்றது ஒரு தப்பா? அது நீங்க ஜிஆர் தான் கேட்கணும். ஜிஆர்னா நீங்க ஜிஆர் தான் போய் கேட்க முடியும். நம்ம திமுக கிட்ட போய் புகார் தான் ஜிஆர் கொடுத்தாரு. ஜிஆர் கொடுத்தது போல திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மேல பல்வேறு புகார்கள் பெண்டிங்ல இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுத்துச்சு அந்த அரசாங்கம். இப்ப என்ன காவல்துறை ஜிஆர் வந்து திமுக கண்ட்ரோல்ல இருக்கான்னு எடுத்துக்கலாமா? வேற வழி? இது அம்பாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. நிதர்சனம் உண்மை, குற்றச்சாட்டே கிடையாது. ஜிஆர் வந்து திமுக கண்ட்ரோல்ல இருக்காரு. எல்லாருமே உங்களுடைய தேவைக்காக நம்ம இன்னும் பிறர் மேல அவதூறு பரப்புங்கிறது தவறு. இது அவதூறே கிடையாதுங்க. திமுக நிர்பந்திக்கிறது, வேற வழியே கிடையாது. ஆமாங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த ஆசிரமத்தையே ரன் பண்ண முடியாது. ஏங்க பிராமண தோஷம் இருக்குன்னு சொல்லி காலக்கல்வனுங்கிட்ட போய் எப்படிங்க மிரட்ட முடியும்? காலக்கல்வனத்தை உண்மையை ஒத்துக்கிறீங்க? மேபி இருக்கலாம், தெரியாது. அப்ப காலக்கல்வனத்தை உண்மையை ஒத்துக்கிறீங்க. அப்ப அவர் சொன்னது உண்மைதான், அப்புறம் ஏன் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? ஆனா சொன்னதுக்காக திமுக அரசு வழக்கு போடலையே, ஜிஆர் தானே போட்டாரு. ஜிஆர் புகார் தான் கொடுத்தாரு. அதுக்கு கைது செய்யக்கூடிய புகாரே இல்லையே. அது என்னங்க அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அவரை கேட்காம பதிவு பண்றாங்க. அது விளக்கமே கேட்காம தானே நீங்க கைது பண்றீங்க. தான் நீங்க உங்க கோவத்தை காட்டுறீங்க. அப்ப நீங்க காட்டுறது நியாயமற்றது. விளக்கமே கேட்காம தானே கைது பண்றீங்க. புகாரை ஒருத்தர் கொடுத்துட்டாரு, சரி ஓகே, அதுவே நிர்பந்திச்சு தான் கொடுத்துருக்காரு, சரி ஓகே, அந்த புகாரை அவரே கொடுத்தாருன்னு வச்சுப்போம். அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிக்கணும்? சம்பந்தப்பட்ட அல்லது குற்றச்சாட்டப்பட்ட நபரை அழைத்து விசாரிச்சிருக்கணும். ஏன் விசாரிக்கணும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, பொறுமையா போகும். அதை கைது பண்ணாமலே விசாரிச்சிருக்கலாமே. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி கைது பண்றீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அவர் என்ன குண்டு வெப்பன் மிரட்டினாரா? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? சைபர் கிரைம் தானே பிடிச்சிருக்காங்க. அதான் யாரும் வேற யாருங்க பிடிப்பாங்க? சைபர் கிரைம் தான் பிடிக்க முடியும். பின்ன சிஏஏ வந்து பிடிப்பாங்க அமெரிக்காவில இருந்து. நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க அடுத்து. இல்லைங்க, அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இங்க நான் என்ன சொல்ற வரேன்னா, இங்க காவல்துறையிட்ட ஒரு புகார் போகுது, இந்த புகாரை எடுத்து நீ கூப்பிட்டு விசாரி, அப்புறம் உனக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா நீ கைது நடவடிக்கை எடுக்கல. இதுதான் சட்டமே சொல்லுது. இதை எதையுமே நீங்கள் பின்பற்றலையே. இதை ஏன் நீங்கள் பின்பற்றலைன்றதான் என்னோட கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வருதா. திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சீக்கிரம் சிறையிலேருந்து வெளில வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலி முற்றுமுழுமாக அவர் நடந்திருக்கக்கூடிய அநீதியை பற்றி தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார்.